சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே காவியாவோட அம்மா அப்பா 2 பேரும் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே காவியா வேகமாக ஓடி வந்து, ஏம்மா வாங்கம்மா, அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. என்னம்மா காவியா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் என்னப்பா எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், வாமா உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சிச்சரசும் அவரோட மனைவியும் வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, சன்னாசி, ஈஸ்வரி, போஸு எல்லாருமே இருக்காங்க. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடவும், என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, காவியாவுக்கு தாலி பிரித்து கோக்கணும், அதை பற்றி தான் பேசலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா சொல்லவும், ஆமாம் தாலி பிரித்து கோக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு, ஆமாம் இப்போ இது ஒன்று தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எம்எல்ஏ சிச்சரசு வந்துட்டு, இதை பற்றி உங்ககிட்ட கலந்து பேசிட்டு போகலாம்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சிச்சரசு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, மலரே காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும், மலரும் காஃபி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தடவை மலரை காவியாவோட அம்மா அப்பா பார்க்குறாங்க. காவியாவோட அப்பா மலரை பார்த்ததும் அதிர்ச்சியாகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோட காவியாவோட அப்பா ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும், எங்கள் வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், ஐயா நீங்கள் சொல்கிறது சரியாக புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சிச்சரசு சொல்லவும், அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, இவ இந்த வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, அடியை உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவளை இப்படி சொல்லக்கூடாதுன்னு, அவளும் இந்த வீட்டில் ஒருத்திடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பந்தான் ராஜாங்கம் சொல்கிறாரு, இந்த வீட்டில் ராமையாங்கிறவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், அவரோட பொண்ணு தான் இந்த மலரு, அவருக்கு வயசாகி போனதுனால இப்போ கிராமத்தில் தங்கியிருக்காரு, இவ எங்கள் கூட இங்கே இருக்கா, எங்களை பொறுத்த வரைக்கும் மலரும் இந்த வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்கே காவியாவோட அப்பாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. என்னது ராமையாவா, அண்ணே என்னோட அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அப்பா அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறாரு. மலரை நல்லா பார்க்குறாரு. மலரை வந்துட்டு அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் உப்பந்தான் பார்க்குறாரு. ஆனால் முகச்சாடை மட்டும் அப்படியே இருக்குது. அதை வச்சு தான் காவியாவோட அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. காவியா அப்பா மலரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை காவியா கவனிச்சிடுறாங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, நாளைக்கே நல்ல நாள் இருக்கு, நாளைக்கே தாலி பிரித்து கோத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரிங்க பாட்டி, காலையில் நாங்கள் அதுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மலரை பார்த்ததுமே காவியாவோட அப்பாவுக்கு மனசு கிடந்து துடிக்குது. தன்னோட அண்ணன் மக அப்படின்னு சொல்லிட்டு மலரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. காவியாவோட அப்பாவை காவியாவோட அம்மாவும் கவனிக்கிறாங்க. ஏன் இவர் முகம் இப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா காவியாவோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. என்னாச்சு, உடம்புக்கு எதுவும் முடியலையா, ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவியா அம்மா கேட்கவும், அடியை நமக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த பொண்ணு, அது யாருன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அப்பா கேட்கவும், இந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுன்னு சொன்னாங்க, பேரு கூட
மலருன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, போஸோட முதல் பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா காவியாவோட அப்பா கிட்ட சொல்லவும், அடியே இது ராமையா அண்ணன் பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு காவியா அப்பா சொல்லவும், உங்கள் அண்ணன் மகளா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா அம்மா கேட்கவும், ஆமாண்டி ராமையா அண்ணா மகளே தாண்டி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது, அந்த முகச்சாடை இப்போவும் அப்படியே இருக்குது. ஊரில் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வரவும் நம்ம காவியாவை கை குழந்தையா தூக்கிட்டு இங்கே மதுரை ஆண்டிப்பட்டி பக்கம் வந்துட்டோம். ஆனால் அப்போ அவர் கிராமத்தில் இருந்தார்ல, அப்போ மலருமே சின்ன பிள்ளையாக தான் இருந்துச்சு. என்ன காவியாவை விட ஒரு 4-5 வயசு மூத்த பொண்ணு மலர் அப்போ குழந்தையா இருந்துச்சு. ஒரு 5 வயசுக்கிட்ட இருக்கும். அப்போ பார்த்தது அந்த முகச்சாடை இப்போவும் இருக்கேன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்ட பிறகு தான் தெரியுது என்னோட அண்ணன் மகடி அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அப்பா காவியாவோட அம்மா கிட்ட சொல்லவும், ஏங்க இந்த விஷயத்தை இப்போ இங்கே வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாதீங்க, இங்கே யாருக்கும் இப்போ இது தெரிய வேணாம், அது நம்ம பிள்ளையோட வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா சொல்லவும், சரி நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசுகிறத மலரும் காவியாவுமே கேட்டுடுறாங்க. காவியா ஒரு பக்கம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மலர் வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுறாங்க. நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி அப்படிங்கிற விஷயம் 2 பேருக்குமே தெரிஞ்சு போயிடுது. அடுத்து காவியாவோட அப்பா காவியா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இல்லையா நாளைக்கு காலையில் தான் தாலி பிரிக்க கோக்க வருவோம்ல, அப்போ சாப்பிட்றோம், இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அம்மா அப்பா அங்கே இருந்து கிளம்புறாங்க. அப்போந்தான் காவியா வந்துட்டு காவியாவோட அப்பாவோட கையை பிடிச்சி, அப்பா மலர் என்னோட அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், காவியா அப்படின்னு சொல்லிட்டு காவியா அப்பா சொல்லவும், ஏன்பா ஏன் இந்த விஷயத்தை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், இல்லைம்மா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம், உனக்கு தெரிஞ்சிருச்சுல, ஆனால் இதை யாருக்கும் தெரியாமல் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவோட அப்பா சொல்லவும், சரிப்பா நான் இதை யாருக்கிட்டேயும் சொல்லலை, ஆனால் மலர் என்னோட அக்காவாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சரி மலர் உங்களோட அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏன் போய் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், காவியா நீ இப்போ அவளோட வாழ்க்கையில் தான் 2ஆதாரமாக வந்திருக்க, அதனால் இது தெரியாமலே இருந்துட்டு போகட்டும், இந்த விஷயம் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதா இருந்துச்சு, இப்போ உனக்கும் தெரிஞ்சிருச்சு, நீ இதை எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அப்பா காவியா கிட்ட சொல்லவும், சரிப்பா நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவியா அவங்க அப்பா அம்மாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் காவியா மனசு பார்த்தா துடிக்குது. அப்போ மலர் நம்ம சொந்த அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு காவியா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க.